என்னங்க என்னங்க வா வா வா. ஏங்க என் வயசுக்குங்க எத்தனை எலெக்ஷன் நான் பார்த்துருக்கேன். அந்த எலெக்ஷனில் இல்லாத ஒரு பிரம்மாண்டமான ஒரு இது யூடியூப் திறந்தேன்னு வைங்களேன், ஒரே யங்ஸ்டர்ஸ்னுடைய பார்ட்டிசிபென்ட்ஸ் என்னங்க அவங்க பேசுறது ஒரே திருவிழா கோலமாக இருக்குங்க இந்த யூடியூப்பில். அது பார்க்கும்போது இப்போ பாண்டிச்சேரி எலெக்ஷனில் பாருங்கள், 91% வந்து ரெக்கார்டா இந்த முறை. அது மாதிரி ஏன்னு கேட்டால் நான் நினைக்கிறேன், யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகுறாங்க எலெக்ஷன்லையாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையும் அப்டேட்டடாக இருக்காங்க. அதனால் தமிழ்நாட்டிலையும் பாருங்கள், அந்த அளவுக்கு ஒரு எலெக்ஷன் போது ஓட்டு வந்து அவ்வளோ அளவுக்கு ரீச் ஆகும்னு நான் நினைக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், அரசியல்னு ஒன்று இருக்குல்லங்க, அது வந்து பிரம்மாண்டம். ஏன்னா தமிழ்நாட்டுக்கே ஒன்றும் போது அது பிரம்மாண்டமாக தான் இருக்கும், பெரிய அளவில் உள்ள அரசியல் இல்லையா. அவங்கவுங்க பார்ட்டிசிபென்ட்ஸ் ஒரு தலைமை, அவங்களுக்கு கீழேன்னும் போது மக்களுக்கு சேவை செய்கிற இடத்துல இருக்கும்போது அது பிரம்மாண்டமாக இருக்குது. ஆனால் நம்ம பிறவிலேருந்தே பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே நம்ம தெருவில் ஒரு 10 சின்ன பிள்ளைங்க இருக்குதுன்னு வைங்களேன், விளையாட போனாங்கன்னு வைங்களேன், 2 குரூப்பாக பிரிஞ்சுக்குவாங்க. டேய், இந்த டீமுக்கு நான் லீடடா, அந்த டீமுக்கு நீ லீடடா, யார் யார் ஆளுங்களை வேணும் எடுடா, இந்த பையன் எனக்கு வேணும், இந்த பையன் எனக்கு வேணும். அங்கே ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, அதுவும் ஒரு அரசியல் தான், சரிங்களா. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகிறோம், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். மிஸ் என்ன செய்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே ஒரு கிளாஸ் லீடரை செலக்ட் பண்ணுறாங்க, சரிங்களா. அதுவும் ஒரு அரசியல். அப்புறமா ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறோம், காலேஜ் லெவலில் என்ன, அப்புறம் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கோன்னு வைங்களேன், அங்கே ஒரு செக்ரட்டரி இருக்காங்க. அதாவது நம்ம டைரக்டாக இன்வால்வ் ஆகலைனாலும் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்கள்லையுமே அந்த தலைமை பொறுப்புங்கிறத நம்ம பார்க்க தான் செய்கிறோம். நம்ம ரத்தத்தோடு சேர்ந்து வருதுங்க. இதுனா லேடிஸுங்கெல்லாம் என்ன தெரியும் அரசியல்னு கேட்குறாங்களே, என்ன அழகாக பேசுகிறாங்க தெரியுங்களா, என்ன புதுசாக புள்ளி விவரமெல்லாம் சொல்கிறாங்க இந்த காலத்து லேடிஸுங்கெல்லாம். அதனால் அரசியல்ன்றது நம்மளோட பின்னி படைஞ்ச விஷயம். ஆனால் வாட்ஸ்அப்பில் மட்டும் நம்ம ஜோஷ் காட்டினா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நம்மளுடைய யாரை நம்ம ஆதரிக்கிறோம், என்னங்க எது நமக்கு வேணும், எது நமக்கு பெஸ்ட்டுங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணிட்டோம்னா, ஏப்ரல் 23 ஒரு நாள் இருக்குல்ல, அன்னையை விட்டா பரவாங்க, நீ 24 வந்து ஓட்டு போடுங்கன்னு எவனும் சொல்ல மாட்டான், கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ளிடுவான். அந்த 23 நம்மளுடைய பவரை காட்டி நம்ம யாரை ஆதரிக்கிறோமோ அவங்கள ஜெயிக்க வைக்கிறது தான் நம்மளுடைய